வணக்கம். வாழ்க்கையிலே ஒருவர் முன்னேறுவதற்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்க வேண்டும், தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் மாவீரன் நெப்போலியனுடைய வரலாறை நாம் புரட்டி பார்க்கும்போது அவருடைய வரலாறு, அவருடைய விழிப்புணர்வு, அவருடைய தன்னம்பிக்கை நமக்கெல்லாம் ஒரு பாடமாக அமையும். அதை நாம் இந்த தகவல் தம்பட்டத்திலே பார்ப்போம். மாவீரன் நெப்போலியனுடைய தீரத்தை, சாமர்த்தியத்தை கொண்டாடும் வகையிலே நெப்போலியனுடைய தளபதிகள் சேர்ந்து மாவீரன் நெப்போலியனுக்கு விருந்து கொடுத்தார்களாம். அதிலே பழச்சாறு எல்லோரும் அருந்தினார்களாம். அந்த பழச்சாறு அருந்துகின்ற நேரத்திலே ஒரு இசையை ஒலிக்க செய்தார்களாம். பழச்சாறு, மது அருந்துதல், இது போன்ற பழக்கங்கள் வைத்து கொண்டிருப்பவர்கள் சியர்ஸ் சொல்வார்கள் இல்லையா? அதுபோல் எல்லோரும் சொல்லுகின்ற நேரத்திலே அந்த மாவீரனுடைய தளபதிகள் வெடி வைத்து கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்களாம். அந்த நேரத்திலே வெடி வைத்தார்களாம். டமால் டிமால் டமால் டிமால் என்று. அந்த பேரதிர்ச்சியிலே மாவீரன் நெப்போலியனுடைய தளபதிகள் கையிலே இருந்த அந்த பழச்சாறு கிளாஸானது, டம்ளரானது ஆட்டம் கண்டதாம். அதாவது அந்த பழச்சாறு செதறி கொஞ்சம் கீழே விழுந்ததாம். கவனிக்க வேண்டும், மாவீரன் நெப்போலியனுக்கு தளபதிகள் இப்படி வெடி வைத்து கொண்டாடுகின்ற ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் என்பது தெரியாது. இருந்தபோதும் அந்த வெடி வைத்து கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்த அந்த தளபதிகளுடைய கையில் இருந்த பழச்சாறு கோப்பைகளானது நடுக்கம் கொண்டது. அவர்கள் கைகள் நடுக்கம் கொண்டது, பழச்சாறு கோப்பை நடுக்கம் கொண்டது. அதனாலே பழச்சாறு கீழே சிந்தியது. ஆனால் மாவீரன் நெப்போலியனுடைய கையிலே இருந்த அந்த பழச்சாறு கோப்பையானது ஸ்டெடியாக இருந்தது. அவருடைய கை ஸ்டெடியாக இருந்தது. காரணம் அவருடைய மனது, அவருடைய விழிப்புணர்வு. ஒரு டிராப் பழச்சாரும் கீழே விழவில்லை. தளபதிகள் எல்லாம் கேட்டார்களாம், மாவீரரே, நாங்கள் தான் இந்த ஏற்பாடு செய்தோம், எங்களுக்கே திடுதிப்பென்று இப்படி ஒரு அதிர்வு கேட்டவுடனே எங்களுக்கெல்லாம் நடுக்கம் கொண்டது, பழச்சாரே கீழே விழுந்து விட்டது. உங்கள் கையிலே இருக்கின்ற கோப்பை, உங்களுடைய கை நடுங்கவில்லை, உங்களுடைய கோப்பை நடுங்கவில்லை, கீழே பழச்சாறு சிதறவில்லை. இது எப்படி சாத்தியம் என்று தளபதிகள் எல்லாம் கேட்டார்களாம். அதற்கு மாவீரன் நெப்போலியன் சொன்னாராம், அதனால்தான் நான் சக்கரவர்த்தியாக இருக்கிறேன், நீங்களெல்லாம் தளபதிகளாக இருக்கின்றீர்கள் அப்படி என்றாராம். சமயோஜிதமாக எதையும் சமாளிக்கின்ற ஒரு பக்குவம், திறமை, ஆற்றல், அது எல்லாமே மாவீரன் நெப்போலியன் இடத்திலே இருந்தது. அது தளபதிகளிடத்திலே இல்லை. பாருங்கள், இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் விழிப்புணர்வு, தன்னம்பிக்கை, சமயோஜிதமாக எதையும் சந்திக்கின்ற ஆற்றல், திறமை, இவையெல்லாம் நெப்போலியன் இடத்திலே இருந்தது. அதனால்தான் அவன் மாபெரும் சக்கரவர்த்தியாக, வீரனாக திகழ்ந்தான். இந்த தகவலை எதற்காக சொல்கிறோம் என்றால், விழிப்புணர்வு, தன்னம்பிக்கை, சமயோஜிதமாக எதற்கும் அஞ்சாமல் எதிர்கொள்கின்ற பக்குவம், இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த மாவீரன் நெப்போலியனுடைய வரலாறை சொல்ல முன்வந்தோம். வாழ்க வளமுடன். இந்த தகவல் தம்பட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.